முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் வேப்பனப்பள்ளி சட்டமன்ற உறுப்பினரும் எங்களுக்கெல்லாம் வழிகாட்டி எங்களுடைய ரத்தத்தில் கலந்து உள்ள அண்ணன் அவர்கள் சிறப்புரை ஆற்றுவார். இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய போற்றுதலுக்குரிய பொதுச் செயலாளர் எடப்பாடி அவருடைய ஆணைக்கிணங்க காவிரிப்பட்டினம் பேரூராட்சியில் அமைந்துள்ள வாக்குச்சாவடி முகவர்கள் ஆலோசனை கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பதற்கு எனக்கு முன்னால் நல்ல கருத்துக்களை வழங்கிவிட்டார் ஆற்றல் மிக்க மாவட்ட கழக செயலாளர் அன்பிற்குரிய சகோதரர் சட்டமன்ற உறுப்பினர் அசோக்குமார் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்து உங்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பினை உருவாக்கி கொடுத்து வரவேற்புரை நிகழ்த்திவிட்டு வந்திருக்கின்ற நகர கழக செயலாளர் அன்பிற்குரிய தம்பி விமல் அவர்கள் இந்த நிகழ்ச்சி நடக்கும் முன்னால் கருத்துரைகளை விளைவிட்டு வந்திருக்கின்ற இந்த மாவட்டத்துடைய தொகுதியுடைய தேர்தல் பொறுப்பாளர் சேலம் மாவட்டத்துடைய தகவல் தொழில்நுட்பத்துடைய துணைத் தலைவர் அன்பிற்குரிய தம்பி நிர்மல் ஆனந்த் அவர்கள் காவிரிப்பட்டினம் பேரூராட்சியில் 15 வாக்குச்சாவடிகளுடைய முகவர்களாக இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருக்கின்ற அன்பிற்கும் பாசத்திற்குரிய சகோதரர்கள், அன்புக்கும் மரியாதைக்கும் போட்டிருக்கக்கூடிய சகோதரிகளே, தாய்மார்களே, நண்பர்களே, அத்தனை பேருக்கும் அன்பிருந்த வணக்கத்தினை விடுத்தார்கள். 2026 நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தல் அதிமுக்கியத்துவம் வாய்ந்த தேர்தல். பொதுவாக தேர்தலில் வருகின்ற பொழுது வேட்பாளரை அறிவித்த பின்பு வேட்பாளர் அறிவிக்கும் என்று நகர ஒன்றிய கழகத்தின் சார்பாக நாம் கொடுக்கிறோம். ஆனால் இந்த தேர்தலை பொறுத்தவரையில் கடந்த ஓராண்டு காலமாக இந்த தேர்தல் பணிகளை நாம் கொடுக்கிறோம். எப்படி என்று சொன்னால், முதலில் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலேயும் அந்த வாக்குச்சாவடியிலேயே ஒரு கிளைக்கழகத்தை உருவாக்க வேண்டும் என்று பொதுச் செயலாளர் அவர்கள் ஆணையிட்டார்கள். அதன் அடிப்படையில் ஒவ்வொரு வாக்குச்சாவடி 9 பேர் கொண்ட அமைப்பை நாம் ஏற்படுத்தினோம். அதில் 6 ஆண்டுகள் 3 பெண்கள் என்ற இடத்தில் பொதுச் செயலாளர்கள் உத்தரவிட்ட அதை நாம் முடிவெடுத்து புகைப்படங்கள் எல்லாம் எடுத்து தலைமை கழகத்தில் அனுப்பி அங்கே பதிவு செய்ய முதல் பணி கொடுத்தது. அதற்கடுத்தாக பல்வேறு பணிகளை மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர் மற்றும் கட்சி முன்னோடிகள் எல்லாம் பல செய்திருந்தால் கூட அடுத்த கட்ட பணி உண்டு. அன்பு சகோதரிகள், இதுவரையில் தேர்தல் பணியாற்ற வாக்களித்திருப்பீர்கள், கட்சி நிர்வாகத்தை ஏதாவது நிகழ்ச்சி என்பது வந்திருப்பீர்கள், அவ்வளவுதான். ஆனால் இப்பொழுது நீங்கள் தேர்தல் பணியாற்ற வேண்டும் என்பதற்காக நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்கள் உங்களையும் இதிலே உறுப்பினராக சேர்த்து பொறுப்புகளை படுத்தி இந்த நிகழ்ச்சியில் இந்த தேர்தலை ஈடுபட வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். எனவே நீங்களும் இந்த தேர்தலுக்கு வர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். தேர்தல் கிட்டத்தட்ட 4 மாதம் இருக்கிறது. இந்த மாசம் நவம்பர், டிசம்பர், ஜனவரி 4 மாசம். மார்ச் தான் டெக்ளேர் பண்ண ஆயிடுச்சு. இந்த 4 மாசத்துல உங்ககிட்ட இருக்கிற நோட்டில் இருக்கிற 40 பேரோ 50 பேரோ எந்த கட்சியும் இல்லாத இருக்கிற அந்த வியாபாரம் அந்த ஏதோ ஒரு தொழில் செய்யக்கூடியவர்கள் அல்லது தொழிலாளர்கள், அவர்களோடு நீங்கள் இணக்கமாக பேசி பழக வேண்டும். பழகி ஒரு கட்டத்தில் நட்பு ஏற்படுத்திக் கொண்டு எங்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று அப்படி கேட்கின்ற பொழுது அவர்கள் என்ன அவங்க 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, நீங்க என்ன கொடுக்குறீங்க கேட்பாங்கல்ல. 1000 ரூபாய் கொடுக்குறது நீங்க என்ன கொடுக்குறீங்க? அப்ப தெளிவா பேசணும். உங்களுக்கு நல்லா என்னென்ன பேசணுன்றது உங்களுக்கு நோட்டா கொடுக்கணும். அது சும்மா ஒரு படிச்சுங்க. படிச்சு உங்களுக்கு எப்படி படுதா அப்படி பேசுங்க. இன்னும் ஸ்கூல் பாடம் மாதிரி உங்களுக்கு எப்படி ஃப்ரீயா பேசுவாங்க பேசுங்க. சொல்லுங்க. ஆமா 1000 ரூபாய்
இந்த 1000 ரூபாய் கொடுக்கறதுனால என்ன மாற்றம் ஏற்படுது? திரு கருணாநிதி முதலமைச்சராக இருந்தாரு, திரு ஸ்டாலின் முதலமைச்சராக இருந்தாரு. இந்த சமூக மாற்றத்துக்கு ஏற்பட்ட திட்டங்களை இந்த 2 தடவை கொடுத்துருக்காங்களா? இந்த தலைவர் எம்ஜிஆர் இருந்தார், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருந்தார். 77 இருந்து 89 87 வரையும் முதலமைச்சராக இருந்தார். நிறைய குழந்தைகள் படிக்க போகாததுக்கு காரணம் என்ன? மத்தியான சாப்பாடு யார் போடுவாங்க? பெட்ரோல் கொடுக்க போனாங்க. எங்க தலைவர் சத்துணவு கொடுத்தார், அந்த குழந்தை ஸ்கூல் போச்சு. இது ஒரு பிறந்த குழந்தைகளுக்கு அடிப்படை தேவையான கல்வியை ஊக்குவிக்க வகையிலே அந்த குழந்தைகள் பள்ளிக்கு வர வேண்டும் என்பதற்காக இந்த திட்டத்தை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் முன்னாடி கர்நாடக ஆட்சி முதலமைச்சர் இருந்தார். அவர் என்ன செய்யல, எங்க தலைவர் செஞ்சார். இந்த குழந்தைங்க ஓட்டு போன வயசு இருக்கா? 4 வயசு 5 வயசு ஸ்கூலுக்கு வர குழந்தைங்களுக்கு ஓட்டு போன வயசு இல்ல, 15 வயசு ஆகும். ஆனா தலைவர் எம்ஜிஆர் சட்டம் கொடுத்தாருன்னா அந்த பிள்ளைகள் படிக்காம போய்விடக் கூடாது என்பதற்காக பள்ளிக்கு வர வேண்டும் என்பதற்காக அதை சொல்லுங்க. இது ஒன்னாச்சா? 2வது, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சித் தலைவர் அம்மா முதலமைச்சராக. அவர் முதலமைச்சரான பின்னாடி தாயப்பள்ளி என்று சொன்னால் பள்ளி பாதுகாப்பு தலைவர் எம்ஜிஆர் சட்டம் கொடுத்தாரு. அந்த குழந்தைகளுக்கு அடுத்த சட்டோடு போச்சு. பெற்றோர்கள் வறுமையில் இருக்கிறாங்க, வசதி இல்லை, நல்ல துணி வாங்கி புரட்சி தலைவர் அம்மா 4 செட் ட்ரெஸ் கொடுத்தாங்க. அதுக்கு குடிச்சிட்டு உடை போடுறதுக்கு அம்மா ட்ரெஸ் கொடுத்தாங்க. பெட்ரோல் கொண்டு போயிட்டு தான் கொடுத்தாங்க. அடுத்ததாக ஸ்கூலுக்கு போகும்போது புஸ்தகம் வேணும். புஸ்தகம் விளம்பரத்து வாங்க முடியல, புஸ்தகம் எழுதுறதுக்கு நோட்டு வேணும், விளம்பரத்து வாங்க முடியல, நோட்டு கொடுத்தாங்க. எழுதுறதுக்கு பேனா பென்சில் வேணும், நம்மளோட என்ன கொடுத்தாங்க. 8வது படிச்சு 9வது படி அந்த குழந்தைங்களுக்கு சைக்கிள் கொடுத்தாங்க. +2க்கு போன முன்னாடி அந்த குழந்தைகளுக்கு நல்லா படிக்கிறதுக்கு 15,000 மதிப்புள்ள லேப்டாப். இவங்களுக்கு கொடுத்த இந்த திட்டங்கள் மூலமே அடுத்த தேர்தலுக்கு ஓட்டு போற ஆளு கிடையாது. 5 வருஷம் கழிச்சு ஓட்டு போறவங்க யாரும் வர்றாங்களா? 12 வயசுல தான் படிக்க முடியுது. 12 வயசு 14 வயசு முடியுது. 18 வயசுல ஓட்டு போடணும். 18 வயசு 17 வயசுல தான் அவங்க எஸ்எல்சி முடிக்கிறாங்க. பையனும் போடணும். ஓட்டு போடுறதுக்கு அவங்களுக்கு உரிமை இல்லை. ஆனா அந்த குழந்தைங்க படிக்குது. படிச்சுட்டு பின்னாடி காலேஜ் போகணும். மகராஜனுங்க கருணாநிதி 20 வருஷம் முதலமைச்சர் இருந்தார். இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 7 லட்சம் குழந்தைங்க படிக்கிறாங்க. தனியார் பள்ளியில, அரசு பள்ளியில எல்லாம் பார்த்தீங்கன்னா 7 லட்சம். இந்த குழந்தைய படிச்சுட்டு காலேஜ் போனா ஒரு காலேஜ் கூட கருணாநிதி. ஆனா நம்ம காங்கிரஸ் காலேஜ் ஒரே காலேஜ் கிருஷ்ணகிரி ஆர்ட்ஸ் காலேஜ். அது விட்டா இன்னைக்கு இருக்கிற எல்லா காலேஜும் நம்ம தான் முடியும். கிருஷ்ணகிரி ஆர்ட்ஸ் காலேஜ் கொடுத்துருந்தாமோ, அதே மாதிரி மைசூர் ஆர்ட்ஸ் காலேஜ் கொடுத்துருந்தாமோ, இன்ஜினியரிங் காலேஜ் கொடுத்துருந்தாமோ, மெடிக்கல் காலேஜ் கொடுத்துருந்தாமோ, அதே மாதிரி பாலிடெக்னிக் காலேஜ் கொடுத்துருந்தாமோ, பாருங்க இதெல்லாம் குழந்தைங்க படிச்சிருச்சு. படிச்சுட்டு டிப்ளமோ முடிச்சாச்சு. வேலைக்கு போகணும். வேலைக்கு போனா ஃபேக்டரி வேணும். எல்லாமே கவர்மெண்ட் கொடுத்தாரு, பதவி வேலை கொடுத்தாரு. அப்ப ஃபேக்டரி யார் கொடுக்கணும்? அரசாங்கம் தான் கொடுக்கணும். கருணாநிதி எத்தனை ஃபேக்டரி கொடுத்தாருங்க? கொண்டு வர நானா அம்மா நீ வாட்ச்மேன்ல பார்த்தீங்கன்னா ஷூ ஃபேக்டரி 20,000 பெண் பிள்ளைகள் வேலை செய்யணும். ஒத்தி 20,000 பேர் வேலை செய்யணும். அதே மாதிரி வாட்ச்மேன்ல ஓலா ஃபேக்டரி எடப்பாடி பழனிசாமி 4 வருஷத்துல கொண்டு வந்தாரு. 5,000 பெண் பிள்ளைகள் வேலை செய்யணும். அதே மாதிரி டெல்டா நம்ம அசோக் குமார் ஊருக்கு 7,000 பெண் பிள்ளைகள் 4% வேலை செய்யறாங்க. அதே மாதிரி எங்க தொகுதியில் டாக்டர் 60,000 பேர் வேலை செய்யறாங்க. எடப்பாடி பழனிசாமி 4 வருஷத்துக்கு அவர் கொண்டு வந்த ஃபேக்டரியால 1 லட்சம் பேர் வேலை செய்திருக்கிறாங்க. இதுல இந்த குழந்தைங்க படிச்சு தன் காலையிலே நின்று வேலைக்கு போகக்கூடிய திட்டங்களை கொண்டு வந்து நம்ம இதை சொல்றேன். இன்னைக்கு நிறைய கம்பெனி பஸ் வந்து ஊருக்குள்ள எல்லா கிராமத்திலும் கம்பெனி பஸ் வருது. நம்ம குழந்தைங்க நீட்டா படிக்கிறீங்க, ட்ரெஸ் பண்ணிக்கிறாங்க, கரெக்டா 7 மணி நிற்கிறாங்க, பஸ்ல ஏறாங்க, வேலை பண்ணிக்கிறாங்க. அதே பஸ் கொண்டு வந்து வீட்டில் விடுது.
மாசம் 25,000 சம்பளம். இந்த மாசம் 25,000 சம்பளம் இவ்வளவு வசதி அந்த பெண் பிள்ளைக்கோ பையனுக்கோ கிடைக்குதுன்னா அதுக்கு மூலம் கல்வி. அந்த கல்வியை கொடுத்தது அண்ணா திமுக ஆட்சி. 1000 ரூபாய் என்ன வந்து 1000 ரூபாய் கொடுத்துட்டு என்ன வந்துச்சு? கூடுதலா இன்னொரு கத்திரிக்காய் மிளகா வாங்கலாம். குடியாரம் கணவனா இல்லைன்னா குடியார கணவனா இருந்தா அது போச்சு. அதுக்குள்ள சட்டம் தான் மிச்சம். இது அவமான கவனமா நான் கொடுத்தா 1000 குடியார அரிச்சு அடிச்சு தொந்தரவு பண்ணி போயிருக்கு. அதாவது இந்த வாக்குகளுக்காக ஓட்டு போகணுன்றதுக்காக கொண்டு வர திட்டம் இந்த திட்டம். ஆனால் நாம் நம்முடைய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா, எடப்பாடியார் இவரெல்லாம் கொண்டு வந்த திட்டங்கள் வாக்கை நம்பி போடவில்லை, இந்த சமூகத்தை மாற்ற வேண்டும் என்பதற்காக சமூக மாற்றத்தை ஏற்படுத்தி குடும்பத்துல ஒரு பிள்ளை 20,000 ரூபாய் சம்பளம் வாங்கினா அது கொடுத்து அந்த கூட்டுல கஞ்சி கூடு ஏதோ 2 வேளைக்கு ரேஷன் அரிசி சாப்பிடும். யதார்த்தமா பேசணும்னா ஒரு குடும்பத்துல எந்த வகையிலும் வாய்ப்பு இல்லை, கூலி தான் போறான்னு சொன்னா அந்த தாய் அவன் சம்பாதிக்கிறான்னா அவங்க அப்பா குடிகாரன் தான் வச்சுக்காரு. 3 பட்டத்துல இருக்குன்னா அவங்க வீட்டுல நீ போய் பார்த்தீங்கன்னா எந்த சூழ்நிலையும் நிம்மதியான சாப்பாடே இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ரேஷன் அரிசி, அந்த ரேஷன் அரிசியும் இலவசமாக கொடுத்தது புரட்சி தலைவர். ஒரு திட்டத்தை செயல்படுத்தும் போது அந்த திட்டம் எந்த வகையில அந்த குடும்பத்துக்கு பயன்படுத்தி பாருங்க. வறுமையில பசியோடு இருக்கிற அந்த குடும்பம் பசியாகிறதுக்காக 25 கிலோ அரிசியை மாசம் விலையில்லாத இலவசம் சொல்லக்கூடாதுட்டாங்க அம்மா. நேரடியாக எல்லாம் கூப்பிட்டு மேடையில் இலவசம் பொண்ணைகளை குறைச்சுக்கணும். விலையில்லாத அரிசி அவங்களை கௌரவத்தை குறைவா பண்ணா பேசாதீங்க. நம்ம சும்மா கொடுத்து சொல்லாதீங்க. பொன்முடி மாதிரி இலவசமான பஸ் ஏறி சும்மா தான் ஏறீங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்படி சொல்லி அந்த அரிசி தான் இப்ப அவங்க காப்பாடு. அந்த குடும்பத்துல ஒரு குழந்தை படிக்கணும். அந்த படிக்கிறதுக்குரிய எல்லா வகையான சூழ்நிலையும் உருவாக்கி கொடுத்தது எம்ஜிஆர் அம்மா. அந்த வசதி இல்லாத வறுமையில வாழ்ற குழந்தை குடும்பத்துல ஒரு புள்ள படிச்சுட்டு டிப்ளமா முடிக்கிறான். அவன் கஷ்டத்துல உடனே ஃபேக்டரிக்கு போறான். 20,000 ரூபாய் சம்பளம் வாங்குறான். அப்போ அடுத்த மாசம் அந்த குடும்பத்துல நிச்சயமா சந்தோஷமா 40 ரூபாய் கிலோ அரிசி வாங்கி வந்து குடும்பத்தோட இதான் அண்ணா திமுக ஒவ்வொரு திட்டத்தையும் பாருங்க. எந்த திட்டமா இருந்தாலும் வாக்கு வங்கியை நம்பி நம்ம ஒரு திட்டத்தோட கொண்டு வரணும். நீ தாலிக்கு தக்க திட்டம் நம்ம கொண்டு வந்தோம். அந்த தாலிக்கு தக்க திட்டம் ஏன் அம்மா கொண்டு வந்தாங்கன்னா ஒரு குடும்பத்துல 4 பொண்ணு பிறக்கிறான்னு வச்சுக்கோங்க. அந்த 4 பொண்ணுக்கு ஒரு பொண்ணு கல்யாணம் பண்றது சிரமம் இப்போது பெற்றோருக்கு. அந்த 3 பொண்ணு கல்யாணம் பண்ண முடியல. அப்ப முடியாத பட்சத்துல வயசு வராத பிள்ளைங்க வயசு வந்த பின்னாடி ஒரு ஏஜ் ஒரு 20 வயசு 22 வச்சுக்கல, அதிகபட்சம் 25 வயசுக்குள்ள கல்யாணம் பண்ணலன்னா அப்படியே நின்று கொடுக்கும். அந்த முகம் மாறி அந்த பெண் பிள்ளைகளுக்கு அந்த லட்சணம் என்னால வருமானத்தா கூட அந்த குறிப்பிட்ட வயது வரும்போது அழகா இருக்கு பெண் பிள்ளைகள். அந்த வயது மாறு 27 வயசு 28 வயசுனா அந்த முகம் மாறி. அந்த முகம் மாறும்போது மாப்பிள்ள என்ன பொண்ணு வயசுல மாதிரி வேணும். அப்ப அந்த குழந்தைக்கு திருமணமே ஆகாத ஒரு சூழ்நிலை. திருமணமே ஆகாத போது ஒரு முதுக்கண்ணி ஆயிடும். அப்படி முதுக்கண்ணி ஆகும் போது சமூகத்துல அவர் நிம்மதியா வாழ முடியுதா? எத்தனை படிச்சு, எத்தனை ஏச்சு, எத்தனை பேச்சு, எத்தனை கிண்டல், எத்தனை நையாண்டி. அவ உண்மையா ஒழுக்கமா இருந்தா கூட இந்த சமூகம் ஒழுக்கமா பாக்குறது அவ்வளவு மோசமான சமூகம். அப்படிப்பட்ட சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த பெண் பிள்ளைகளுக்கு எதிர்காலத்தில் திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்ற ஒரு திட்டத்தை தான் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தங்களுக்கு தாலி 4 கிராம் தங்கம் 50,000 ரூபாய், 16 என்ன பண்ணாங்க 8 கிராம் பண்ணாங்க. நீ 8 கிராம் தங்கம் 1 லட்சம் ரூபாய், ஒரு பவுன் 1 லட்சம் ரூபாய், 1 லட்சம் ரூபாய் பவுன் அம்மா கொடுத்தாங்க. நம்ம மாவட்டத்துல இன்னும் அப்படியே பாத்தீங்கன்னா நிறைய நம்ம மாவட்டத்துல இருந்து பெண் பிள்ளைக்கு வந்துட்டா அந்த காலத்துல நிறைய வயசானவங்க யாரும் வயசானவங்க அதிகமா இல்லாத நமக்கு தெரியாது.
வந்து சாதிச்சுப்பாங்க. ஏன்னா பொண்ணு வந்து அவங்க கல்யாணம் பண்ணி எல்லாருக்கு சாப்பிடும். இதை தெரிஞ்ச புரட்சி தலைவர்மா இது நம்ம மாநிலம் தமிழ்நாடு முழுவதும் அது ஒன்றும் தென் மாவட்டங்களில் இன்னும் மோசம். ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க, தொட்டில் குழந்தை நீ வந்து விட முடியாது. ஆமா, என்ன அறிவானது? ஆயிரக்கணக்கான பெண் பிள்ளைகள் தொட்டில வந்து போட்டு போயிட்டாங்க. அதுக்கு 25 வயசு சொல்லி எல்லா சமர்ப்பணம் பண்ணி வேலை வாங்கி கொடுத்து அது டெபாசிட் பண்ணி அந்த பணத்தை அந்த பிள்ளைக்கு கல்யாணம் பண்ண முடியுது. அந்த திட்டத்தை வச்சிருக்காங்க. அம்மா அந்த திட்டம் அந்த சமுதாயத்தை மாற்றக்கூடிய இந்த 1000 ரூபாய் எல்லாத்தையும் மாற்ற முடி சேர்ந்து இப்படி நீங்க சொல்லலாம். இப்படி சொல்லி அந்த எந்த கட்சி இல்லாத நடத்தியா அவங்க சொல்லணும். அவங்க மனசை மாற்றணும். அவங்க பக்கம் திரும்பணும். சில சங்கங்கள் கூட இருக்கும், நல்லா கூட பேசுறீங்க. என்னைக்கு ஒரு நாள் அவர் ஏதோ ஒரு வருடத்துல வந்துருப்பாரு, நீ எப்படி பேசுற பேசுவேன். ஏப்பா உங்களுக்கு வேலை இல்லையா? இதே வேலையா போச்சு, எவ்வளவு கொடுத்தாங்க உங்களுக்கு? இது மாதிரி பேசுறதுக்கு உங்க கட்சிக்காரன் எவ்வளவு கொடுத்தாங்க? கோபத்தில் பேசுவாங்க. அப்போ உங்களை அவமானம், அந்த அவமானம் சங்கடமா இருக்கும். ஆனா இந்த கட்சிக்காரங்க இருக்காங்க. இந்த கட்சி ஜெயிக்கணும்ன்றதுக்காக நீங்க தியாகம் பண்ணுவோம். அடுத்த நாள் 2ஆம் கட்சி வந்து அவன் பாக்குறேன், இல்லைன்னா அவர் கோச்சிங்க அம்மா மாமா நான் தப்பு கோச்சிங்க சங்கத்தில் போனேன் தப்பா எடுத்துக்காங்கன்னா அவர் நம்ம வீட்டு வந்துட்டான்னு. அப்படி அந்த 50 பேர்ல நீ ஒரு 10 பேர் மாத்துங்க. உங்களால உங்களுடைய முயற்சியால ஒரு 10 பேர் இல்ல ஒரு 5 பேர் இந்த 100 இந்த ஓட்டுல இருக்கிற 50 ஓட்டு 70 ஓட்டு ஒரு 5 பேர் நீங்க மாத்துறீங்கன்னா அந்த பூத்துல 10 நோட்டு 10 நோட்டு 5 பேர் 50 பேர் ஆயிரத்தி இல்லையா? 50 பேர் ஒரு பூத்துக்கு கூடுதலா வரும்போது 300 பூத்துக்கு கிருஷ்ணர் 15,000 ஓட்டு கூட்டிடலாம். இந்த முறை உங்களுடைய முயற்சியால காவிரி பேரூராட்சி அதிமுக கூடுதல் வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருக்கிறது என்ற செய்தி வர வேண்டும். அதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன்.